மக்களே, ஜனநாயகன் படம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு படம் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல ஜனநாயகன் மாதிரியான ஒரு அரசியல் களம் கண்ட, ஏன்னா அந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறதாவும், இவங்க வந்து வினோத் வந்து கேசரியை தான் கிண்டி வச்சிருக்கான்னு நினைக்கும் போது, அண்ணே அது பீப் பிரியாணினே அப்படிதானே இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ஒரு 20% மட்டும்தான் அதுல இருந்து இருக்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. மத்தபடி இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வினோத்தோட ஒரு விஷன். அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல் ரீதியான பல கருத்துக்களை வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப ஆழமாவும் அழுத்தம் திருத்தமாவும் பேசியிருக்காங்க. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அதுக்கு இந்த படமும் ஒரு டூலாக இருக்கும்ன்றத எல்லாருமே அந்த படக்குழு நம்புறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் இந்த படம் இருக்கும். ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்ன்றது வந்து ஆடியோ லான்ச்ல வினோத் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு கதற அளவுக்கு நீ அப்படி என்னதான் அந்த படத்துல எடுத்து வச்சிருக்க, என்னதான் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி பல பேர் சமூக வலைதளங்களை ஒரு கியூரியாசிட்டியா பேசுறதெல்லாம் நம்மளால சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. சென்சார் போர்டுக்கு கடந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 19 அன்னைக்கே வந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம வந்து படத்தை வந்து சென்சாருக்கு அனுப்புறோம். அவங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஏன்னா ஒரு பெரிய படம் வரும்போது அது எத்தனை நாளைக்கு முன்னாடி சென்சாருக்கு அனுப்பணும், எப்படி பண்ணணும்ன்றதா அந்த புரோட்டோகால் படி தான் வந்து ஜனநாயகன் படக்குழு தயாரிப்பு நிறுவனம் வந்து அது சென்சாருக்கு அனுப்பு